அந்த வகையிலே தான் இன்றைய தினம் தலாவிட்டிய அஹலேகுட தலாவிட்டிய மஸ்ஜிதுல் ஹசனாத் பள்ளிவாசலினுடைய இந்த புதிய கட்டட திறப்பு விழா, இந்த புதிய கட்டடத்தை ஊர் மக்களுக்கு வக்ஃப் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு இன்றைய தினம் ஆரம்பித்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நாம் மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த பள்ளியினுடைய இந்த நிர்மாணத்துக்கு முற்றுமுழுதாக தனி மனிதனாக தன்னுடைய சொந்த செலவில் இந்த பள்ளியை நிர்மாணித்த அல்ஹாஜ் சர்ஜூன் ஹாஜர் அவர்களைப் போலவே தான் எங்களுடைய அல்ஹாஜ் சஃப்ராஸ் ஹாஜர் அவர்கள் கூட எங்களுடைய இந்த பிரதேசத்திற்கு, எங்களுடைய இந்த பிரதேசனுடைய பாடசாலை, அதே போல் பள்ளிகளுடைய நிறைய அனைத்து செயற்பாடுகளுக்கும் தங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தந்தையைப் போலவே அல்ஹாஜ் சதுகத் ஹாஜர் மர்ஹூம் அல்ஹாஜ் சதுகத் ஹாஜர் அவர்களுடைய வழியில் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவர்களுடைய வாரிசுகள் இந்த ஊருக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்றுக் கொண்டவனாக நேரம் போய்கொண்டிருக்கிற தினம் ஜுமாவுடைய நேரம் என்பதால் அவசரமாக நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த வகையிலே தான் நாம் ஏற்கனவே கூறியது போலதான் இந்த தலாவிட்டிய அல் ஹசனாத் ஜும்மா பள்ளியினுடைய வரலாறு என்பது கிட்டத்தட்ட 50 வருடங்கள் பழையது. 1970களில் ஆரம்பித்த இந்த பயணம் 3 நபர்களின் சுஜூதுகளோடு ஆரம்பித்த இந்த பயணம்தான் இன்றைய தினம் மிக பிரம்மாண்டமான கட்டடமாக ஆயிரக்கணக்கான மக்களுடைய சுஜூதுகள், இந்த பள்ளியினுடைய சுஜூதுகள் வைப்பதற்கான மிக முக்கியமான ஆரம்பமாக அடிக்கல்லாக இருந்தது. அந்த வகையிலே தான் அந்த வரலாற்றை பற்றிய ஒரு வீடியோ காணொளி செய்யப்பட்டிருக்கின்றது. வீடியோ கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கலாம் வெளிச்சம் வருவதாகவே. அந்த வரலாற்றை பற்றிய ஒரு சிறிய வாய்ஸ் ஓவர் போடப்படும். இன்ஷா அல்லாஹ் அந்த டாக்குமெண்ட்ரியும் நீங்கள் கேட்கலாம். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு المطهرون تنزيل من رب العالمين أفبهذا الحديث இன்று 50 ஆண்டுகளை கடந்து ஒரு பிரம்மாண்ட ஆலவிருட்சமாக மஸ்ஜிதுல் ஹசனாத் ஜும்மா பள்ளிவாசல் எனும் பெயரில் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அசைக்க முடியாத ஈமானில் உறுதி கொண்ட நல்லவர்களின் தியாகத்தோடும் இன்று வரை இப்பள்ளிவாசல் தன் மார்க்க பணிகளை தொய்விச்சு தொடர்கிறது. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டார்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. பல பள்ளிவாசல்களை தனது சொந்த செலவில் நிர்மாணித்து இன்று மன்னரையில் மேலான வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தனது தந்தையின் அடிச்சுவட்டை பின்பற்றி அல்ஹாஜ் சர்ஜூன் அவர்கள் இந்த பள்ளிவாசலின் முழு கட்டுமான செலவையும் தனது சொந்த பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். தன்னார்வத்தோடும் இறையச்சத்தோடும் இப்பள்ளிவாசலை மிக அழகிய முறையில் நிர்மாணித்து இன்றைய தினம் இப்பகுதி வாழ் மக்களுக்கு இதனை வக்ஃப் செய்திருக்கும் அல்ஹாஜ் சர்ஜூன் அவர்களது இந்த உன்னத பணியை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. ஆமீன் யா அல்லாஹ். இந்த இல்லத்தை நிர்மாணிக்க பாடுபட்ட அல்ஹாஜ் சர்ஜூன் அவர்களுக்கும் அவரது தாய்க்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் இப்பணிக்கு வித்திட்ட அவரது தந்தைக்கும் உன்னதமான கூலியை வழங்குவாயாக. அவர்களது செல்வத்திலும் வாழ்விலும் வரகத் செய்து இம்மையிலும் மறுமையிலும் உயர்வான அந்தஸ்தை வழங்குவாயாக. ஆமீன்.
இந்த மஸ்ஜித் ஹசனாத் பள்ளிவாசல் வெறும் கல்லாலும் மண்ணாலுமான கட்டிடங்கள். இது மூதாதையர்களின் வாக்குகளால் இளைஞர்களின் தியாகத்தால் நல்லுள்ளங்களின் தர்மத்தால் எழுப்பப்பட்ட மாநில சுரத்தை வழங்குவானாக. ஆமீன். சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஒரு காணொலியாக்க வடிவமைக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறியவனாக இந்த காணொலியின் மூலமாக நாம் கூற வரும் விடயமானது 50 ஆண்டுகள் பழமையான இந்த பள்ளிவாசல், இந்த மஸ்ஜிதினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை இதனுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலுமே இருந்த ஒவ்வொரு செயற்பாடுகளுக்குமே கலந்து கொண்ட அனைவருமே நன்றி கூற கடமைப்பட்டவர்கள், நினைவுபடுத்த வேண்டியவர்கள், நினைவுபடுத்தப்பட வேண்டியவர்கள். ஆகவேதான் அன்றைய தினம் 1970கள் 74 76 ஆகிய ஆண்டுகளில் 3 மனிதர்களின் ஆசையால் அவர்கள் வைத்த சுஜூதினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல் தான் இன்றைய தினம் மிக பிரமாண்டமாக இந்த ஊர் மக்களுக்கு வக்ஃப் செய்யும் அளவுக்கு மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது இந்த பள்ளிவாசல் உடைக்கப்பட்ட அந்த தருணத்தில் பள்ளிவாசலுடைய அனைத்து செயல்பாடுகளையும் தடையின்றி நடத்துவதற்காக தன்னுடைய வீட்டின் மேல்மாடியில் ஜனாப் ஏஎம் ஃபாரூக் அவர்கள் தன்னுடைய வீட்டின் மேல்மாடியை ஒதுக்கி தந்திருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கும் எங்களுடைய ஊர் ஜமாத்தினர் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு